இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்குடைய நேம் ப்ரூட் நெய்பர்ஸ். இது சாப்டர் 12 வால்டனை சேர்ந்தது. தோரோ இந்த ப்ரூட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதை பற்றி அப்படின்னு சொல்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் சொசைட்டியை பற்றியும் வாரை பற்றியும் தான் வாழ்ந்த இந்த காட்டை பற்றியும் ரொம்ப அருமையாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இந்த சாப்டர் 12 இவர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்டுடைய வாரும் இந்த ஆண்ட்டுடைய சண்டையை பற்றி சொல்லுவார். இந்த மெட்டஃபரில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீடர்ஸ்க்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். த ஆண்ட் ஆஃப் த வார் ரிஃப்ளெக்ட்ஸ் வார் இஸ் ஃபியூட்டைல், இட் இஸ் பாயிண்ட்லெஸ் அண்ட் அ வேஸ்ட் ஆஃப் லைஃப். த பேட்டில் ஆஃப் ஆண்ட்ஸ் ரொம்ப கேஷுவலாக இவர் ஒரு வாக்கிங்கில் அப்படி வுட் பைலில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த ரெட் ஆண்ட்டும் பிளாக் ஆண்ட்டும் சண்டையை பார்த்துட்டு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா வேறு ஒன்றும் இல்லை, இட் இஸ் அன் சிம்பலைசேஷன் ஆஃப் ஃபியூட்டிலிட்டி, வேஸ்ட் என்று சொல்கிறார். இதனால் எவ்வளோ பொருளாதார சேதங்கள் நடக்குது, அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி இந்த ஆண்ட்டிட்ட இருக்கோ அதே மாதிரி தான் மனிதன்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி, இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பறவைகளும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 12 இந்த ப்ரூட்டல் நெய்பரை ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகே, இந்த ப்ரூட்டல் நெய்பர் ஸோ இப்போ அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஹி டாக்ஸ் அபவுட் த ஹெர்மிட். ஹெர்மிட் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஒண்டர் வாட் த வேர்ல்ட் இஸ் டூயிங் நவ். ஸ்டார்ட் பண்ணுற விதமே என்னென்னா, ஐ எம் ஒண்டரிங் இந்த உலகம் என்ன செய்து அப்படின்னு சொல்கிற விஷயத்தை தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். சம்டைம்ஸ் ஐ ஹேட் அ கம்பெனி இன் மை ஃபிஷிங் ஹூ கேம் த்ரூ த வில்லேஜ். இதுதான் இதில் உள்ள ஓப்பனிங் லைன். பண்ணிவிட்டு கேட்சிங் ஆஃப் டின்னர் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு சோஷியல் எக்ஸசைஸை பற்றி பேசிகிட்டு இருக்கார். அதுக்கு பேசியிருக்கும் போது தான் அவர் இந்த இடத்துல அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த சாப்பிட வெரைட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயில்டு சால்ட் பீஃப், சிடார் அண்ட் இந்தியன் பிரெட். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் இந்தியாவுக்குள்ளே உள்ள நிறைய எக்ஸாம்பிள்ஸை உள்ளே கொண்டு வர்றார் தோறும். அவர் கொண்டு வர விஷயங்கள் பார்த்திங்கன்னா, உட்பெக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையை பற்றி அவர் கொண்டு வர்றார். ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்டை பற்றி அவர் இந்த ப்ரூட்டல் நெய்பரை பற்றி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு, ஈ மிஸ்டர் பாய்ட், இஸ் இட் யூ, ஹவு டு யூ நோ த வேர்ல்டு டுடே. அவராக ஒரு கேள்வி கேட்டுட்டு, நீ போயிட்டா இன்றைக்குள்ள உலகம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹி எக்ஸ்பிளைன்ஸ் மை ப்ரவுன் பிரெட் வில் சூன் பி கான். பிளட் அண்ட் பியர்டு என்று சொல்வார்கள். சாப்பாடு, பியர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வயதை பற்றி சொல்லிக்கிறது. எல்லாருக்கும் வயசாகிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு. அடிக்கடி இது வால்டன் பாண்ட் பக்கத்தில் இருக்கிறனால இவருக்கு உள்ள ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ்ஷிங். அப்போ ஒரு இடத்துல அவர் கேட்பார், ரொம்ப விளையாட்டாக கேட்பார், ஷால் ஐ கோ டு ஹெவன் ஆர் எ ஃபிஷிங். இந்த சாப்டரில் கேட்பார், நான் ஹெவனுக்கு போவா இல்லாட்டினா ஒருவேளை நான் ஃபிஷ்ஷிங் போவா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்னென்னா, ஹெவன் அளவுக்கு ஈஸியானது ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்கிற விஷயத்த அவர் சொல்லிகிட்ருக்கார். ரைட். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, ஹி டாக்ஸ் அபவுட் வைல்டு நேட்டிவ் கைண்ட். ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் பேசும்போது ஸ்டார்ட் வித் மைஸ், எம்ஐசிஇ மைஸ், எலி வச்சு ஹாண்டட் மை ஹவுஸ் என்று சொல்லுகின்றார். அவர் கட்டிய வீடை அந்த எலி பதம் பார்க்குது. தே வேர் நாட் காமன் ஒன்ஸ் அண்ட் இட் இஸ் பீன் இன்ட்ரடியூஸ் இன் த கண்ட்ரி. அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாருன்னா, டிஸ்டிங்விஷ் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்கிற பேரை இதுக்கு வைக்கிறார். டிஸ்டிங்விஷ் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கு பூரா விளையாடுறத என்ன சொல்கிறேன்னா,
played at Bo Peep with it. அந்த எலி அங்கங்கே ஓடுறது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா, அது வந்து கேம் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த நாட்களை கடத்தும் பொழுது அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அருமையான தருணங்களை, ரொம்ப அருமையான தருணங்களை என்ன பண்ணுறான்னா மனசளவில் இமேஜினேஷன் பண்ணி ஃப்ளை பண்ண விட்டுட்டு அப்பப்போ அந்த பாட்டை சுற்றியில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. தான் கட்டிய அந்த வீட்டை சுற்றியில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஹி பிகின்ஸ் டு ஜஸ்ட் ரிமார்க் அபவுட் த மெனி க்ரீச்சர்ஸ். இந்த காட்டில் நிறைய சின்ன சின்ன க்ரீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 17,000 ஸ்பீஷீஸ் இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளோனாரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5,000 ஸ்பீசிஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 378 ஸ்பீசிஸ்லாம் அழியக்கூடிய நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்ருக்கோம். அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் உள்ள 17,000 ஒரு 5,000. அது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த ஸ்பீசிஸை வந்து இவங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினேரியா ஐ என்று சொல்கிறார். அந்த கண் வந்து இது மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத அன்னைக்கே தோரோ நமக்கு இதில் சொல்லியிருக்கார். அப்பார்ட் ஃப்ரம் தட், தே வேர் மை ஹென்ஸ் அண்ட் சிக்ஸ். அந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து வஞ்சனை தெரியாது, தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யுது. அதனால் ஹீ இஸ் அ லவ்விங் ஆல் தீஸ் நெய்பர்ஸ். தன் வீட்டை தேடி வருவவர்களை இவர் என்ன சொல்கிறாருன்னா நெய்பர்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்ன சார் தேடி வந்துச்சு, அங்கே வந்து ஒரு மைஸ் வந்துச்சு, அது வந்து ஒரு நெய்பர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகள் வருது, தாய் பறவை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்னா நம்ம ஒரு பறவையினுடைய பேர் சொல்கிறோம், அது என்ன பேருன்னா பேட்ரிச். அது எந்த மந்தில் வருது அப்படின்னு கேட்டால் பேட்ரிச் எனக்கூடிய பறவை ஜூன் மந்தில் வருது. இதை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்பெஷலாக அதில் வந்து நோட் பண்ணுறாரு. விச் இஸ் ஸோ ஷை அ பேர்டு. பறவைகள்லே அது என்னென்னா ரொம்ப என்னென்னா வெக்கப்படுதான் அந்த ஷை. அண்ட் லீட் யுவர் ப்ரூட் பாஸ்ட் மை விண்டோஸ். அந்த விண்டோ வழியாக அப்படியே வந்து போகுதான். அப்போ அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு நெய்பர் அப்படின்னு சொல்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உட்ஸில் இருக்கக்கூடிய சின்ன 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 எறும்புகள், அது வந்து அவர் வீட்டு வழியாக வருது, அவர் வீட்டுக்குள்ளே ஓட்டையை போட்டு வருது அப்படின்னு. யங் ஸ்குவாட், SQUAT ஸ்குவாட். The young squad, they are just entering into his house. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்டு, இது வந்து அவரோட இதில் என்ட்ரு ஆகிட்டுருக்கு. அப்போ தான் இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஏ ஸ்மால் ஹில். ஒரு அருமையான ஒரு ஹில்லை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஹில்லுடைய நேம் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பியஸ்டர்ஸ் ஹில். BRISTER, சிஸ்டர்ங்கிற மாதிரி பியஸ்டர்ஸ், BRISTERS, பியஸ்டர்ஸ் ஹில். இட் இஸ் half a mile from my field. அவருடைய இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த மலை இருக்குது. ரொம்ப ஒரு அந்த மலை எப்படி இருக்குன்னா இட் வாஸ் ஹேவிங் எ கிராஸி, இட் வாஸ் வெரி க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை எங்களோட சொல்கிறாருன்னா 2 சீசன் அதோட ஒப்பிடுறாரு. ஒன்று வந்து ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் சீசனில் அந்த வாட்டர்லாம் எவ்வளோ கிளியராக இருக்குது, க்ரே வாட்டர். அந்த வாட்டர் கலர் சொல்கிறாரு பாருங்கள். இதை வந்து ஒரு கொஷினாக நமக்கு கேட்கப்படலாம். அந்த கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் க்ரே வாட்டர், ரைட். இதுதான் சார் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. இது முக்கியமான ஒரு சின்ன விஷயம். அப்படி இருக்கும்போது தான் இங்கே தான் என்ன பண்ணுறாருன்னா ஹீ இஸ் சீயிங். இது என்ன பார்க்குறாருன்னா ஹீ அப்சர்வ் 2 large ant. 2 பெரிய ஆண்ட்டை அவர் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி இவர் வேறு என்ன சார் பார்த்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஜூன் மாதம் அந்த பேட்ரிச் அப்படின்னு சொல்லி பேர்டை பார்த்துருக்காரு, மெய்ஸை பார்த்துருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேர்ட்ஸ், ராபின் சொல்லும் பேர்டை பார்க்குறாரு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அது என்ன பார்க்குறாருன்னா சீயிங் ரெட் ஸ்குரில். அந்த ஸ்குரிலோட கலர் பாருங்கள்
ரெட் ஸ்குரில் ஸ்குரில் அதை வந்து என்ன சொல்கிறாரு, ரெட் ஸ்குரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே. அப்போ அந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேரண்ட் பேர்ட், ப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக சொல்கிறாரு. பறவைகள்லாம் அதனுடைய குஞ்சுகளோட வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்கிறாரு. ஒரு சஸ்பெக்டட் ஹண்டர்ஸ் என்று சொல்கிறார். ஹண்டர் அப்படின்னு சொல்கிறது மைஸை வந்து ஹண்டர் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஸ் விட்னஸிங். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடந்து போகும்போது he went out of my wood pile or rather my pile என்று சொல்கிறார். அந்த பைலை தாண்டி போகும்போது he is seeing 2 large ants. 2 ஆண்ட்ஸை பார்க்குறாரு. 2 ஆண்ட்ஸை பார்க்குறாரு. அந்த 2 ஆண்ட்ஸை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது இந்த ஆண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சண்டை போடுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது தான் அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரையும் சேர்த்து வந்து ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஃப்யூச்சரையும் சேர்த்து ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அந்த பேட்டில் ஃபீல்டு அதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி இருக்குது. அப்போ தான் கடைசியாக இட் வாஸ் எவிடென்ட் தட் தர் பேட்டில் க்ரை வாஸ் கான்கர் ஆர் டை. பாருங்கள், அருமையான வேர்ட். அந்த 2 ஆண்ட் சண்டை போடும்போது அது கடைசியாக ஒரு முடிவு எடுத்து சண்டை போடுது. ஒன்று கான்கர், நான் ஜெயிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் மடியணும். இதுதான் அந்த 2 ஆண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ பாருங்கள், ஒரு 2 ஆண்ட்டு இப்படி சண்டை போடுமா சார் பார்த்தீங்கன்னா, ஆமாம், இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வி ஜஸ்ட் டாக் ஹியர் திஸ் எக்ஸாம்பிள் வித் அச்சிலிஸ். நோட் பண்ணிக்க. அப்போ அது ஒரு கம்பேரிசன் போடுறாரு. மெட்டாஃபர் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அச்சிலஸ், அச்சில்ஸ், ACHILLES, அச்சிலஸ். அதோட ஒரு கம்பேரிசன் போடுறாரு. அண்ட் ஹீ இஸ் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் கம்பேரிசன் வித் இஸ் ரெக்கார்ட் இன் கன்கார்ட் ஹிஸ்ட்ரி. தட் இஸ் நாட் த ஃபைட் ரெக்கார்ட் இன் கன்கார்ட் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக என்ன பண்ணுறாருன்னா இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த ஃபேட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் குரூப்ஸ். ஃபயர் ஃபார் காட் சேக் ஃபயர். சார் நோட் பண்ணிக்கோங்க. ஃபயர் ஃபார் காட் சேக் ஃபயர். அப்போ ஒவ்வொரு ஆண்ட் எப்படி இருக்குன்னா, த எவ்ரி ஆண்ட் இஸ் லைக் பட்ரிக். நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த வார் ஃபீல்டு இருக்குல்ல, அதில் எப்படி வந்து சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணாங்களோ அது மாதிரி தான் இருக்குது. 2 killed on patriotic side அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. 1 wounded அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை சார் காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய சஃபரிங். அதுக்கு என்ன காரணம் இந்த சஃபரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரீசன் ஆஃப் த சஃபரிங் இஸ் நன் பட் greed, பேராசை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என்ன பண்ணுறான்னா இஸ் டாக்கிங் அபவுட் த பிரசிடென்சி ஆஃப் போல்க். மை டியர் ஸ்டூடெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு. இந்த ப்ரூட் நெய்பர்ஸில் கேள்விகள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிருக்காது அந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் அடிக்கடி பார்த்துக்குங்க. அந்த வேர்டெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறத உங்கள் நோட்டில் எழுதிங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் வித்யா கோச்சிங் சென்டர் who is actually having this explanation to you. அடுத்து பார்த்தீங்கன்னா it talks about many villages. எனக்குமே ஒரு காடுகளை சுற்றி ஒரு நதியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜஸ் இருக்கும். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா மெனி அ வில்லேஜ் போஸ் ஃபிட் ஒன்லி டு த கோஸ் ஆஃப் எ மட் டர்ட்டில். சும்மா அப்படியே சொல்லுவாங்க டர்ட்டில்னா அந்த ஆற்றங்கரையில் சில நேரம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆமைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆமைகள் சம்டைம்ஸ் என்ன பண்ணால் அவர் வீட்டுக்குள்ளே நோக்கி உள்ளே நகர்ந்து வந்துடும். அதுவும் அவருடைய நெய்பர் அப்படின்னு சொல்கிறார். டொமஸ்டிக் கேட், ஒரு டொமஸ்டிக் கேட் உள்ளே வரும். டொமஸ்டிக் கேட் வித் யங் கிட்டன். ஸோ ஒரு பூனை மட்டும் தனியாக வராது, அது கூட என்ன பண்ணுது, ஒரு பூனைக்குட்டி வரும். அதான் கிட்டன் இந்த வுட் குவைட் வைல்டு. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பயங்கர பயமாக இருக்குது. இட் இஸ் லைக் ஃபெரோஷியஸ், அப்படி கோபத்தை அப்படி சலும்பக்கூடிய விஷயமாக இருக்குது.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐ lived in the wood. There was what was called a winged cat. அப்போ சொல்கிறார், ஒரு பூனை இருந்துச்சு, அந்த பூனைக்கு பேர் விங்டு கேட், பறக்கும் பூனை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு he talk about மிஸ்டர் கேலியன் பேக்கர். சார் நோட் பண்ணிங்க. he talks about கேலியன் பேக்கர் where we found his house near Lingion near the pond. அப்போ இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஜூன் 1842. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் சொல்கிறார். இந்த ப்ரூட்டல் நெய்பரில் தான் கேலியன் பேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸை சொல்லிவிட்டு ஒரு டேட் சொல்கிறாரு. அது என்ன டேட்னா ஜூன் 1842. ஜூன் 1842. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோலி இஸ் டாக்கிங் அபவுட் அ ஸ்போர்ட்ஸ்மேன். அது என்ன சார் ஸ்போர்ட்ஸ்மேன்? அப்போ ஃப்ளையிங் ஸ்குவிரில், அப்போ விங்டு கேட், ஃப்ளையிங் ஸ்குரில். அப்போ ஸ்குரிலில் ஏற்கனவே ரெட் ஸ்குரிலை பற்றி பேசியிருக்காரு. அடுத்த ஸ்குரிலில் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ ஃப்ளையிங் ஸ்குரில் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஃபோல், FOWL, ஃபோல், வாட்டர் ஃபோல், நீர்க்காக்கா என்று சொல்லுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும். லூன், LOON, லூன். இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வேர்டை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு டிஆர்பிக்குள்ளே எவ்வளோ தான் போனாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். திஸ் இஸ் த மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜி தான் நம்ம இதுக்கு பார்த்துட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன சாரில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கன்க்ளூட் தட் ஹி லாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வந்து எப்போ வந்து டென்ஷன் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷன் லாஃப் பண்ணும்போது தான். எதிரி தன்னை காட்டிலும் வலுவாக இருக்கும்போது, வலுவற்று இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை வந்து அவர் பேசுவார். நமக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம காலுக்கு கீழே வந்து அந்த எறும்பை என்ன பண்ணலாம், டக்குன்னு வச்சு நசுக்கிடலாம். ஆனால் அந்த எறும்பு நம்ம தூங்கும் போது கடிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அந்த பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வினம். அந்த வினத்தை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதில் என்ன இருக்கணும், பொறுமை இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி முடிக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹீ இஸ் ஜஸ்ட் டாக்கிங் வித், சரி வேறு என்ன சார் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஜஸ்ட் டாக்கிங் வித் த சோ கால்டு நியூயார்க்கை பற்றி பேசுகிறார். நியூயார்க்கில் என்ன சார் பற்றி பேசுகிறாருன்னா நியூயார்க் லேக்ஸை பற்றி பேசுகிறாரு. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 80 feet beneath the surface. 80 feet beneath the surface. Though Walden is deeper than that. ஆனால் வால்டன் என்ன இந்த நியூயார்க் லேக்கை காட்டிலும் ரொம்ப டீப்பர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அங்கே எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் மீன்கள் தான். எத்தனையோ விதமான மீன்கள் இருக்குது, மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு இந்த மீன்கள் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ் அ கம்ப்ளீட்டிங் திஸ் எஸ்ஸே. பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் பேரால என்ன சொல்கிறேன்னா ஃபார் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன ஒர்க்கு இருக்குது. அந்த ஒர்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the work is nothing but we have to talk about the demonic laughter. போட்டுட்டு the last stanzaல பாருங்கள், for hours in the fall day I watched the ducks. கடைசி அவர் எதை வாட்ச் பண்ணுறாரு பாருங்க, ducks, DUCKS, ducks cunningly track and vary the hold the middle of the pond. அப்படியே மீன்னு போயிட்டு என்ன பண்ணுது, மிடில் ஆஃப் த பாண்டில் போய் நின்றுக்குது. far from the sportsman, tricks which they have less need to practice. லுசிதானா பெயாசஸ். அப்போ அந்த வேர்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். லுசிதானா அப்படின்னு சொன்னால் எதுக்கு, அந்த ட்ரிக்கு செஞ்சு அது என்ன பண்ணுது, ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து எஸ்கேப் ஆகுது. when compelled to rise they would sometimes circle round the pond at the
considerable height from which they could easily see to the other ponds. அப்படின்னு சொல்லிட்டு அது ரிவர் வழியாக எப்படி போய் சேருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். எப்படி ரிவராக மாறி ஓடுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் யூ கேன் சி இந்த பறவையை பார்க்கலாம். இந்த பறவையை பார்க்கலாம், ரொம்ப அருமையான ஒரு பறவை. இந்த பறவை தான் அதில் வந்து நிறைய இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, திஸ் இஸ் இனஃப் ஃபார் திஸ் சாப்டர். அடுத்து பார்த்திங்கன்னா 13வது சாப்டர் நோக்கி அடுத்து மூவ் பண்ணணும். இட் இஸ் அ ஹவுஸ் வார்மிங். தான் கட்டிய வீடு, தான் கட்டிய வீடு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணக்கு யார் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதம்? இது ஒரே ஒரு கேள்வி தான் ஹவுஸ் வார்மிங்கில் கேட்பாங்க. இன் அக்டோபர். இன் அக்டோபர், அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின். பார்த்திங்கன்னா இது எப்போ ஹவுஸ் வார்மிங் எப்போ அப்படின்னா இன் அக்டோபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவர் சமைச்சது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றியில் எப்படி இருந்துச்சுன்னா மெடோ கிராஸ், pearly red, farmer plucks with an ugly rag. எல்லாமே நம்ம இங்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹவுஸ் வார்மிங்கில் பார்த்திங்கன்னா இங்கேயும் திருப்பி கல்டிவேஷனை பற்றி பேசுவார். எனக்கு அடுத்த சாப்டர் இது சாப்டர் 13. இவர் எதை பற்றி பேசுவார் அப்படிங்கன்னா இல் பி ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த சோ கால்டு அக்டோபர் ஹவுஸ் வார்மிங். அங்கே என்னெல்லாம் வந்துச்சு, நேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அருமையாக இவர் பேசுவார். ஸோ இது வந்து நமக்கு அடிக்கடி நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு உள்ளே வரும். we will just get one question. சரி, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். இப்போ நம்ம திருப்பி பார்த்திங்க கொஞ்சோண்டு ஹென்ரி தோரோவை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும், ரைட்டுங்களா? ஸோ பழைய இதில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்ததில்ல, உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும், இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த டெக்ஸ்ட் எப்படிப்பட்டது? இப்போ இந்த வால்டன் என்பது ஏற்கனவே நான் வாசித்தேன். இதை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ப்ரோஸாக எடுத்துக்க முடியாது, பொயட்ரி எடுத்துக்க முடியாது, நாவலாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத நான் ஆசைக்காக சொன்னேன். ரைட், வாட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் இஸ் வால்டன்? இந்த வால்டன் எந்த மாதிரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பாஸ்ட் மெமோரிஸ் அண்ட் பாஸ்ட் ஸ்பிரிச்சுவல் குவிஸ்ட். QUEST குவிஸ்ட். குவிஸ்ட்னா ஏக்கம். அந்த ஏக்கம் நிறைய இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்க, இதை வந்து ஜஸ்ட் இஸ் மேக்கிங் வித் எனிதிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை சீரீஸ் ஆஃப் 18 essays. இந்த புக்கை வந்து ஒரு 18 essays-ஆக தோரோ வந்து இருக்குது. இதை எப்போ பப்ளிஷ் பண்ணார்? Now we can just see the question. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we are having a question with it 1854 அப்படின்னு சொல்கிறது இதோட ஆன்சராக நம்ம வச்சுருக்கோம், ரைட்டா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா an important contribution. இந்த நியூ இங்கிலாண்டுடைய டிரான்சென்டலிசத்தில் இவர் பேர் இல்லாமல் இது வந்து என்னாகாது, எப்பயுமே நிறைவு பெறாது. சரி, இவர் எப்போ சார் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் 2 வருஷம் 2 மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோடைய மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மேஜராக மெயின் கேரக்டரே கிடையாது. தேர் இஸ் நோ மேஜர் கேரக்டர் இந்த ஒர்க்கு அதர் தேன் ஹென்ரி தோரோ. ஹென்ரி தோரோவை தாண்டி வேறு யாரும் இல்லை. ஹூ இஸ் போத் தி நெரேட்டர் அண்ட் த ஹியூமன் சப்ஜெக்டிவ் ஆஃப் தி நெரேட்டர். இதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பாண்ட் ஏன் சார் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும். த பாண்ட் இஸ் சரௌண்டட் பை வால்டன் வுட். நல்லா கேளுங்க, சுற்றியில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு பேர் வந்து வால்டன் வுட். எ ஃபேவரட் டிஸ்னி. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து என்ன காரணத்துக்காக இதை வந்து அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். He began writing Walden in 1846 as a lecture in response. நோட் பண்ணிங்க சார், இது புக்காக எதாவது கேட்டிங்கன்னா இல்லை, இட் இஸ் அஸ் அ லெக்சர் இன் ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி. த கொஸ்டின்ஸ் ஆஃப் டவுன் பீப்புள் ஹூ ஆர் க்யூரியஸ் அபவுட் வாட் ஹி வாஸ் டூயிங் அவுட் அட் த பாண்ட். பாருங்கள், இது ஏன் சார் எழுதினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் எழுத கூட அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இவர் சுற்றிலேருந்து ஒரு புறா அந்த பாண்டில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டு அதை எழுத வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகேங்களா, ரைட்டு. இது வால்டன் வந்து இது
a real life true story என்று சொல்லுவோம். நோட் பண்ணிக்கங்க, இது வந்து ஒரு கான்செப்ட். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு இதான் சொன்னேன், திருப்பி நோட் எடுத்துக்கங்க, எழுதிக்கங்க. a real life true story. சரியா? தட்ஸ் ஆல். இது வந்து உங்களுக்கு போதுமான அளவு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கங்க. சரிங்களா? ரைட்டு. அப்போ இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வால்டனில் இட் வாஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு மாடர்ன் கல்ச்சர் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். டூரிங் ஹிஸ் பீரியட் இஸ் டயட் கன்சிஸ்ட் ப்ரைமர்லி. இவர் வந்து டயட்டில் அங்கே இருக்கும்போது அவர் வந்து எடுத்துக்கிட்ட உணவு வகைகள் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபிஷ்ஷு, சால்ட், போக் அண்ட் ஒட் ஷெக். இதை தான் வந்து அவர் என்ன பண்ணார், அங்கே உட்காந்து சாப்பிட்டு தன்னோட வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், வாட் இஸ் மீன் பை வால்டன்? சார் பாண்டா சிம்பிள் மீனிங் வுடன் வேல்யூ. நோட் பண்ணிங்க சார். வால்டன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வுடன் வேல்யூ, VALU அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு முடிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அடுத்து பாருங்கள், வால்டன். இந்த வால்டன் இஸ் அ பிரிட்டிஷ் பாய் நேம் ஐடியல் ஃபார் தோஸ் என்வெலப்டு பை அன்டேம்டு நேச்சர் அண்ட் மிஸ்டிக்கல் வுட்ஸ். இது ரொம்ப அதிகமாக நீங்கள் நோட் பண்ணலாம். வால்டன் இஸ் அ பிரிட்டிஷ் நேம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து நாட் த லீஸ்ட் நம்ம ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். த மெயின் தீம் நம்ம பார்த்துட்டோம். த மெயின் தீம் இஸ் டு லீவ் த லைஃப். லீவ் த லைஃப். ஓகே. அடுத்த சாப்டர் நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ. இதில் நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த சாப்டரை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ த்ரூ த கொஸ்டின்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். சம்டைம்ஸ் என்ன பண்ணோம்னா இந்த கொஸ்டின் வந்து நம்மளை வந்து மாட்டி விட்டுரும். கண்டென்ட் எப்படி இருக்குது, சைட்ஸ் எப்படி இருக்குது, அவரோட இன்ட்ரோ எப்படி இருக்குது, இந்த போயம் நான் அவர் கொடுத்ததெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே பார்த்து கிளியராக நம்ம இருக்கணும். சரியா? ஓகே. another 1 minute, the last 1 minute. ஸோ இது ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக்காக வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்மள்ட்ட வந்து ஒரு 447 மாணவர்கள் பாஸ் பண்ணி போயிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா மாணவர்கள் தான், அவருடைய உழைப்பு தான். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு நியூ கோர்சஸ் PGTRBக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். யார் இணையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 8015513365. அடுத்த நம்பர் 9442738785. Okay sir, let us meet again with the next video about this Walden. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் கொடுப்பேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சாப்டர்ஸாக இருக்கும். பட் அதில் உள்ள மெயின் திங்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க. தேங்க்யூ.